சென்னையில் எழுச்சியுடன் நடைபெற்ற ஆம் ஆத்மி கட்சி மாநில மகளிர் மாநாடு மோனாஸ்ரீ அவர்கள் சிறந்த விளையாட்டு பயிற்சியாளர். அவர்களுக்கு ஆம் ஆத்மி கட்சி விருது வழங்கி பெருமை கொள்கிறது. சந்திரபோஸ் அவர்களை பார்க்க முடியாது. ஆனா இது எல்லாத்தையும் உருவமா வந்து டாக்டர் அம்பேத்கர் பார்க்க முடியும்னா தெளிவாக உச்சரித்து ஒரு தங்கு தடை இல்லாம நீரோட்டம் போல இந்த நிகழ்ச்சியை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பாராட்டணும். இங்க நாம கொஞ்சம் முன்னாடி வந்த எல்லாருக்கும் அப்படி ஒரு செவிக்கும் மனதுக்கும் விருந்து கொடுத்து உண்மையிலேயே இவங்க தான் பாடுறாங்களா இல்ல ரெக்கார்டை போட்டுட்டு வாய் இசைக்கிறாங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு இனிமையான இசையை வழங்கிய அந்த பாடகர்கள், இசைக்குழுவுக்கும் அழகாக நடனம் ஆடிய அந்த பெண்ணுக்கும், இன்னும் இங்க இந்த நிகழ்ச்சிக்காக ஓடி ஆடி உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்ம நன்றி சொல்லணும். இந்த நிகழ்ச்சியோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவையானது என்ன? இந்தியாவுக்கு என்ன தேவை? பணம் வேணும், நாட்டுக்கு பாதுகாப்பு வேணும். இது எல்லாத்தை விட முதன்மையானது நாட்டுல ஒற்றுமை வேணும், அமைதி வேணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும். அந்த அன்புக்கு இலக்கணமாக நம்ம மக்கள் எப்படி இருக்கிறோமோ, இந்தியா என்கிற நாடு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும் என்பதற்கு இலக்கணமாக இந்த நிகழ்ச்சியை 3 ஆண்கள் வழிநடத்துறாங்க. அவர்கள் வந்து உங்களுடைய தேசிய இணை செயலாளர் தாமோதரன், தமிழ்நாடு மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு ஜோசப் ராஜா, அப்புறம் சென்னை மாநகர தலைவர் திரு ஆதி. உங்க பேர்லயே எல்லாம் இருக்கு இல்லையா? தாமோதரன், ஜோசப் ராஜா, ஆரி. இதுதான் இந்தியா. இப்படிதான் இருக்கணும். இது இப்படி இருக்க கூடாதுங்கிறதுக்காகவே இன்னைக்கு அரசியல்ல பல பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல என்ன சமைக்கிறீங்கன்னு பாக்குறத விட பக்கத்து வீட்டுல என்ன கறி வேகுது அப்படின்னு மோப்பம் பிடிக்கிறதுக்கே பல பேர் கட்சி நடத்துறாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இந்த மக்களுடைய ஒற்றுமை, அன்பை முன்வைத்து இந்த மேடை ஒரு உதாரணமாக, எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சூடா சமைச்சு நீங்க முதல்ல சாப்பிடுவீங்களா? தயவு செய்து அந்த மாதிரி சாப்பிடுற வீராங்கனை யாராவது இருந்தா கை தூக்குங்க பார்ப்போம். அங்க அப்ப அந்த 5, 7, 8, 10 பேர், அந்த 10 பேருக்கு நீங்க 1000 பேர் நல்லா கை தட்டுங்க. ஏன் உங்களுக்கு விருப்பமான மாதிரியும் கௌரவமாகவும் உடை அணிங்க, கௌரவமாக அணிங்க. நம்ம வசதி தான். நீங்க பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு போனாதான் ஓடுற பஸ் ஏற முடியும். ஆனா என்ன மாதிரி போடுறோங்கிறது நம்ம தேர்வு தான் இல்லையா? என்ன மாதிரி பேண்ட் ஷர்ட் போடுறோம் அப்படிங்கிறது உங்க முடிவு. ஆனா அந்த உடை உங்களுக்கு கௌரவமாக இருக்கிறதா போடுங்க, வசதியா போடுங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம அழகா இருக்கணும்னு நினைக்காதீங்க. இங்க சகோதரி நேத்ராலாம் சொன்னாங்க, இங்க வந்திருக்கிற அழகிகளேன்னு நம்ம சந்தோஷப்படுறோம். இல்ல, நம்ம எல்லாம் அறிவாளிங்கன்னு சொல்லணும். திரும்ப 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 பெண்கள்னா அழகு, பெண்கள்னா அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அதனாலதான் கருப்பா இருக்கிற பொண்ணை பார்த்தா கேலி பேசுறான். ஒரு கருப்பா இருக்கிற பொண்ணு என்னை வந்து கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு கல்லூரியில புகார் கொடுத்தது. அந்த புகார் கொடுத்தப்போ அதை சார்ந்த அந்த ஆசிரியர்கள் எல்லாரும் என்ன பேசுனாங்க தெரியுமா? ஆமா ஆமா, இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த பிள்ளைதான் இதை பார்த்துதான் கிண்டல் பண்ணானா? அவன் கிண்டல் பண்ணதுனாலதான் புகார் கொடுக்குது. இப்போ அந்த பெண்ணுக்கு 2 பெரிய துன்பம்.
விஷயம் நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவது என்னன்னா, அரசியல்ல வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் சொன்னேன், நான் ரொம்ப கஷ்டம். அந்த பெண்கள் வழக்கறிஞர் அரசியல்ல வர்றது என்பது ரொம்ப கடினம். இதுக்கு முன்பு பேசி அவங்க சொன்னாங்க, நம்ம எல்லாம் போராளியா இருக்கணும்ட்டு. நாம எப்போதுமே போராளியா தான் இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும், எந்த விஷயத்துக்கு நமக்குன்னு ஒரு டைம் கிடையாது, நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் யோசிச்சு பண்ணுவோம். ஆனா நாம் எடுக்கின்ற ஒரு முடிவு என்பது சரியான முடிவாக இருக்கும். பெண்கள் எடுக்கின்ற முடிவு எப்பொழுதுமே சரியான முடிவாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய திங்க் பண்ணுவோம் இல்ல. இப்ப நாளைக்கு நம்ம வீட்டுல அறிவுரைகள் அனைத்தும் தலைவர்கள், கல்வியாளர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவராலும் ஈர்க்கப்பட்டு கடந்த 20 வருடங்களாக குழந்தைகளுக்காக பாடுபடும் ஒரு சமூக சிந்தனையாளர். இவரை ஆம் ஆத்மி கட்சி கௌரவித்து பெருமைப்படுத்துகிறது திருமதி சத்யா தனகோடி. அடுத்ததாக டாக்டர் ராஜ்ன மீனாட்சி அவர்கள். இவர் மனநிலை ஆலோசகராக மன அழுத்தத்தை போக்கி அனைவரையும் தொடர்பு கொண்டு சமூக பணிகளை செய்து பல உயிர்களை காப்பாற்ற துணை நின்ற இவர் டாக்டர் அன்பரசி குமரேசன் அவர்களை ஆம் ஆத்மி கட்சி கௌரவித்து தெரிவித்துள்ளது. செல்வி சங்கீதா திருமதி கௌரவித்து பெருமை கொள்கிறது திருமதி செல்வி சங்கீதா அவர்கள். டாக்டர் பானுபிரியா அவர்கள் தாய் உள்ளம் கொண்ட சமூக சேவகரை ஆம் ஆத்மி கட்சி கௌரவித்து பெருமை கொள்கிறது. இரவு பகலாக சமூகத்தில் உழைத்து பல மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாகவும் ஏழை கிராமப்புற மாணவர்களின் நலனில் மிகவும் ஆர்வம் காட்டி தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி மாணவர்கள் நலனில் குறிப்பாக ஏழை மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஈடுபட்டு வரும் சமூக ஆர்வலரை ஆம் ஆத்மி கட்சி கௌரவித்து பெருமைப்படுகிறது. அவர்களின் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை உருவாக்கி சமுதாயத்தில் உடலியல் ரீதியாக வரும் மாற்றங்களை அறிந்து சமுதாயத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் சமூக ஆர்வலரை ஆம் ஆத்மி கட்சி கௌரவித்து பெருமைப்படுகிறது. திருமதி காயத்ரி சிட்டிபாபு அவர் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு, பல கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு, சமுதாயத்தில் மகளிர் வியாபாரத்தில் முன்னேற வேண்டும் என்று உறுதி கொண்டுள்ள சமூக ஆர்வலரை ஆம் ஆத்மி கட்சி கௌரவித்து பெருமையாகவும் பல ஆராய்ச்சி கட்டுரைகள், கிராமப்புற கணினி வகுப்புகளை கிராமங்களில் வாழும் மாணவர்களுக்கு பயனளிக்கும் விதமாக பல உன்னதமான கல்வியாளரை ஆம் ஆத்மி கட்சி கௌரவித்து பெருமை கொள்கிறது. அந்த நிறுவனங்களுக்கு வழிகாட்டியாகவும் திகழும் கல்வியாளரை ஆம் ஆத்மி கட்சி கௌரவித்து பெருமைப்படுகிறது. அடுத்ததாக ஆட்டோ ஓட்டுநர்கள் திருமதி வசந்தகுமாரி, திருமதி ஆனந்தி, திருமதி சிவசங்கரி ஆகியோரை வேலைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ஆணாதிக்க சமுதாயத்தில் மிகவும் துணிச்சலான மகளிர் இன்று எல்லா துறைகளிலும் பாக செயல்படும் வீர மகளிரை ஆம் ஆத்மி கட்சி கௌரவித்து பெருமை கொள்கிறது. திருமதி பவானி ரத்னாகர், திருமதி வசந்தகுமாரி,
திருமதி ஆனந்தி, திருமதி சிவசங்கரி ஆகியோருக்கு விருதுகள் வழங்கி ஆம் ஆத்மி கட்சி கௌரவப்படுத்துகிறது. எங்களோட நின்று மன்னிக்கணும், அவங்களோட நாங்க நின்னோம், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அவங்களோட நாங்க நின்னோம். எங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை, இப்படிப்பட்ட சிங்க பெண்கள் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு இவங்களெல்லாம் உதாரணம். அந்த ஆட்டோ ஸ்டாண்டுடைய தலைவியை பேசுவாங்க. எல்லாம் பண்ணது திரு நாகராஜன் ஒரு பர்சன். அவர் எங்கேயும் மேல எங்கேயாவது இருப்பாரு, இடது கை எடுங்க. எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் தான் வந்து ஆர்டிஐல இருந்து எல்லா ப்ராசஸ் பண்ண திரு நாகராஜ் அவர்கள், திரு மணிகண்டன் அவர்கள், அவர் தான் இந்த பிரச்சனையை எங்க மத்தியில போட்டு இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனையுமே பெண்களாக தான் பார்க்கிறோம். உதாரணமாக நாட்டை தாய்நாடு என்றும், நிலத்தை பூமாதேவி என்றும், நீரை கங்காதேவி என்றும், பணத்தை லக்ஷ்மி என்றும், கல்வியை சரஸ்வதி என்றும், வீரத்தை சக்தி தேவி என்றும், சோற்றை அன்னம் என்றும், வெளிச்சம் கொடுக்குவதை ஜோதி என்றும் அழைக்கிறோம். இன்னும் என்னங்க, நம்ம எல்லாருமே தேடுற அந்த நிம்மதியை கூட சாந்தின்னு தாங்க அழைக்கிறாங்க. ஸோ பெண்கள்னாலே பெண்கள் போற்றும் பூமி இது. ஸோ நம்ம எல்லா இடத்துலையுமே பெண்கள் தான் தலை சிறந்து நிற்கிறோம் இல்லையா? எல்லா விதத்துலையுமே பெண்கள் வந்து அரசியலுக்கு வரணும். ஒரு பெண் மிகப்பெரிய அரசியல்வாதி, அது யாருக்குமே தெரியாது. நம்ம தாங்க சிறந்த அரசியல்வாதி. ஏன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கோம் பாருங்க, நம்ம குடும்பத்தை நிர்வகிக்கிற அரசியல் பெரிய அரசியல் நம்ம தான். நம்ம செய்கிற அரசியல் இந்த ஆண்களும் செய்ய முடியாது. அந்த தான் அங்கங்கே கொடுக்கணும், அதை தான் அங்கங்கே வைக்கணும், இதை தான் இங்கே வைக்கணுன்ற அந்த அரசியல் புரிதல் நம்மளுக்கு தான் இருக்கும். ஸோ நம்ம அரசியலுக்கு வந்தால் ஆண்களை மிஞ்சிடும்ன்ட்டு தான் பயத்தில் தான் இப்படி நம்மளை வந்து அப்படியே தட்டி தட்டி உட்கார வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நம்ம உட்காரக்கூடாது. ஒவ்வொருமே பெண்களும் எல்லாருமே தலை சிறந்திருக்காங்க. ஒரு பெண் வெளியே வராங்கன்னா அது எவ்வளோ பெரிய எவ்வளோ கஷ்டத்தை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வரோம். இது ஒரு பெண் வந்து தன் குடும்பத்தில் இப்போ மேம் சொன்ன மாதிரி அத்தனை வேலைகளையும் நம்ம பார்க்குறோம். அதுவும் பெண்கள் வந்து ஒரு வேலைக்கு வராங்கன்னா அது எத்தனை பேர் எவ்வளோ ஆன் சைடும் எவ்வளோ ஆஃபீஸ்லையும் நம்ம எவ்வளோ பேச்சுகளையும் ஏச்சுகளையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம எதுவுமே ஃபேஸ் பண்ணக்கூடாது. தைரியம் தன்னம்பிக்கை முறை எல்லாத்துக்குமே வந்துகிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், பெண்கள் வந்து தன்னம்பிக்கையும் தைரியம் நிறைந்தவர்கள். எப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஒரு பெண் ஒரு குழந்தையை பிறப்பதற்கு எவ்வளோ வலி தாங்கிக் கொள்கிறார் எல்லாரும் தெரியும். அது யாராலையுமே தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் அந்த வலியை தாங்கிக் கொண்டு அடுத்தும் ஒரு பெண்ணை குழந்தையை பெறத்துக்கு தைரியம் பெறும் அந்த தன்னம்பிக்கை மிக்கவர்கள் நாமங்க. பாதுகாப்பு இல்லை. இங்க வந்தவன் போனவன் வெந்தவன் பெண்களை சீண்டி பார்ப்பதும் பெண்களை சீரழிப்பதும்
இடத்தில் நாம் இருக்கிறோம். அதற்கான சட்டங்களும் அதற்கான தண்டனைகளும் இங்கு சரியாக இல்லை. அந்த இடத்தில் பெண்கள் வந்தால் இதற்கான தண்டனைகளும் கடுமையாக இருக்கும். அப்ப பெண்களை நாம் தான் பாதுகாக்க முடியும். அதற்காக அனைவரும் எந்த ஒரு சூழ்நிலை இவ்வளவு தைரியமும் நம்மளாம் வெளியே வந்துட்டேங்க. அரசியல் நாங்கள் பார்ப்போங்க. நான் ஒரே விஷயம் சொல்றேன். நான் வந்து சிம்பத்திக்காக சொல்லலை. எனக்கு 2 வயது குழந்தை இருக்குது. பால் கொடுக்கும் குழந்தையை விட்டு தான் நான் எல்லா இடத்துக்கும் வந்துட்டு இருக்கேன். காரியம் சொல்லியிருந்தேன். நான் இந்த மேடையில் நின்றுக்க முடியாது. காரியம் சொல்லவே கூடாது. ஒரு பெண் யாராக இருந்தாலும் என்னால் முடியும், என்னால் செய்து பார்ப்போம். அது என்ன உங்களால் முடிந்தா எங்களால் முடியாதா? செய்து பார்ப்போம்ன்ற எண்ணத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையோட எல்லாரும் இருக்கணும். இதே அளவோட இதே தைரியத்தில் எல்லாம் நினைச்சிருக்கணும். வந்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. சத்யாதன கோடி அவர்களுக்கு ஆம் ஆத்மி கட்சி திருமதி ரமா அவர்கள் சால்வி அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். அடுத்ததாக திருமதி அங்கையர் கண்ணி அவர்களை இல்லை என்றாலும் வழக்கறிஞர் சங்கீதா மூலமாக இந்த நிகழ்வுக்கு நான் அழைக்கப்பட்டேன். இது முதல் பேச்சுரை. ஆம் ஆத்மி கட்சி என்றால், ஆம் ஆத்மி என்றால் எளிய மக்களுக்கான கட்சி என்று பொருள். ஒவ்வொரு ஆண்டும் சொல்லுவேன், இது உழைக்கிற பெண்களுக்கான நாள். நீங்க இதெல்லாம் ஒரு வகையான பெண்கள் தினம் தான். எல்லாத்தையும் நம்ம ஏற்றி எல்லாருக்கும் ஊக்குவிக்கிறதற்காக அந்த கருத்தை நாம் வழிமொழியலாம். ஆனால் உண்மையாக அன்றைக்கு இந்த